இது உங்கள் ஆதியம் சேனல். நான் உங்கள் வல்லா. ஸோ நீங்கள் பார்க்க போகிறது ரேஸ்வே கேபிள் ட்ரே எப்படி இன்டீரியரில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ இது வந்து டிபி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இங்கே தான் சப்ளை வரும். ஸோ இது லேடார் ட்ரே வந்து 450 × 50 mm. இது வந்து 300 mm உள்ள லேடார் ட்ரே, 150 mm லேடார் ட்ரே. இது டக்ட்டு டாப் கவர், அந்த பெர்ஃபரேட்டட் ட்ரேயோட கவர் மாதிரி. இது டக்ட் ட்ரேயோட டாப் கவர் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்ஷன் பாக்ஸ் ஓகேங்களா, 100 and 100, 200 200, 100 and 100, 200 200 ஜங்ஷன் பாக்ஸ். டேட்டா இது வந்து யூபிஎஸ், இது வந்து ரேஸ்வே யூபிஎஸ் ரேஸ்வே, இது வந்து டேட்டா ரேஸ்வே, இது கான்டியூட் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு செகண்ட் பார்த்துக்குங்க, நாம் இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ டிபி உங்களுக்கு டிபி பார்த்தீங்கன்னா, டிபி வந்து இப்போ பிடிபி டிபி வந்து இந்த சைட்டில் ஒரு வாலில் வச்சுருவாங்க. ஸோ இதிலேருந்து இப்போ இங்கே சாக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ சாக்கெட்டுக்கு நம்ம சப்ளை தரோம். எப்படி தரோம்னா, இந்த டிபியிலேருந்து ஒரு கீழே இறக்கிடுவாங்க ஃப்ளோருக்கு, கான்டியூட் இறக்கி அந்த கான்டியூட்டில் ஒரு சங்ஷன் பாக்ஸ் வச்சுருவாங்க. அந்த சங்ஷன் பாக்ஸ் வழியாக திரும்ப இன்னொரு கான்டியூட் இங்கே வந்துடும் ஓகேங்களா. இங்கே சங்ஷன் பாக்ஸ் இருக்கும். இப்போ இந்த சங்ஷன் பாக்ஸ் வழியாக இந்த டேபிள் அப்படியே இது ஃபுல்லாக வயரிங் பண்ணிடுவாங்க. அடுத்து ஒரு கான்டியூட்டை அங்கேயிருந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி கொண்டு போயிட்டு இந்த டேபிள் தேவையான சாக்கெட் இங்கே இருக்கணும் டேபிள் கீழே. ஸோ அந்த சாக்கெட்டுக்கு ஃப்ளோர்லேருந்து எடுத்து பண்ணிப்பாங்க. அதே ஃப்ளோர்லேருந்து இங்கே போகும் ஓகே. இப்போ இங்கேருந்து இந்த டேபிளுக்குலாம் ஒரு ஸ்டேஷன்லாம் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. இப்போ இது வந்து ஃப்ளோர் இருக்குல்ல, ஃப்ளோருக்குள்ளேயே வந்து பண்ணி மேலே சிமெண்ட் வச்சு பூசிடுவாங்க. ஸோ அதான். ஸோ இதே மாதிரி தான் யூபிஎஸ். இப்போ நீங்கள் ராப்போர் ஓகே யூபிஎஸ் தேவைன்னா யூபிஎஸ்க்கும் யூபிஎஸ் டிபியிலேருந்து மறுபடியும் ஒரு சங்ஷன் பாக்ஸ் எடுத்து இப்போ அதில் இது பண்ணிட்டாங்களா, இது பண்ணாங்கன்னா திரும்ப இது வழியாக போயிடும். ஸோ அடுத்த இந்த டேபிள் இங்கே வந்துட்டாங்கன்னா இந்த டேபிள் பண்ணி இந்த டேபிள் ஃபுல்லாக பண்ணிட்டு இதில் வந்து இன்னொரு கான்டியூட் போட்டு இந்த ரூமுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ரூமில் உள்ள டேபிளுக்கு பண்ணிட்டு இந்த கான்டியூட் போய் இங்கே ரூம் பண்ணி இந்த ரூம் டேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டாங்களா, இங்கே பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக போடணும். பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த டேபிள் ஃபுல்லாக போடணும். ஸோ இதிலேருந்து எடுத்து இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அடுத்த கான்டியூட் போகும். நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளே ஒரு 100க்குள்ளே வந்து ஒரு 10-16 கேபிள் வந்து நம்ம யூபிஎஸ் கேபிளோ ராப்போர் கேபிளோ 16 கேபிள் வந்து கொண்டு போகலாம். அப்படிங்கிறப்ப ஒரு கேபிள் மூலம் இப்போ ராப்போராக இருந்தால் நம்ம சொன்ன 12 இது கொண்டோம்ல, 12 சாக்கெட்டு அல்லது 4 ஒர்க் ஸ்டேஷன் ஓகேங்களா. இந்த மாதிரி 4 ஒர்க் ஸ்டேஷன் 1 2 3 4 அது மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு இதுக்குள்ளே என்ன போடலாம் அப்படின்னா, ஒரு கேபிள் எத்தனை போடலாம், ஒரு 12 4 இதுக்கு போடலாம். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு கேபிள் மூலம் 16 கேபிள் கொண்டு வரலாம். 16 நாங்கா அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ 16 கேபிள் ஒரு இதை வச்சு நம்ம வந்து ஒரு 4 ஒர்க் ஸ்டேஷன் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப எத்தனைனா கிட்டத்தட்ட ஒரு 50 ஒர்க் ஸ்டேஷனாவது குறைஞ்சது நம்ம பண்ணலாம் இந்த கேபிள் வழியாக ஓகேங்களா. அப்போ 50 ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது 2 4 6 8 10 இப்படி கூட நம்ம அந்தளவுக்கு இது வழியாக கொண்டு போகலாம். ஒரு ரேஸ்வே வழியாக கொண்டு போகலாம். ஸோ சைஸை பொறுத்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இது வழியாக கொண்டு போய் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போகணும். ஸோ இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இதோட நின்றுச்சுல. ஸோ இதில் எத்தனை ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, 2 4 6 8 10 ஓகேங்களா. 10 10 20 30 40. ஸோ 40 ஒர்க் ஸ்டேஷனுக்கு இந்த ரேஸ்வே வழியாக பண்ணியிருக்காங்க. மீதி அதுக்கு மேலே எங்கிட்டு வருதுல, அது பேலன்ஸ் இதுக்கு இதிலேருந்து தள்ளி வர இது எல்லாம் இந்த இது 10 20 30 இந்த இதுக்கெலாம் பேலன்ஸ் உள்ளதுக்கெலாம் இது வழியாக இந்த இன்னொரு ரேஸ் வழியாக பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ரேஸை வச்சு கொண்டு வர்றாங்க. இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு ஏரியாவெலாம் கவர் பண்ணிடுறாங்க. அப்புறம் அதே இங்கே வந்துட்டு இங்கேருந்து தனியாக இந்த ஒன்று போட்டு இங்கேருந்து திரும்ப இங்கே உள்ள ஒரு ஸ்டேஷன் ஃபுல்லாக அப்படியே பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இது டேட்டா இங்கே ஒன்று போட்டு டேட்டா மூலம் நெட் கனெக்ஷன் கொடுப்போம்ல. ஸோ அது மூலம் தரைக்குள்ளே அதாவது ஃப்ளோரில் வந்துடும். ஃப்ளோர்லேருந்து நம்ம ஒரு டேபிளுக்கும் எடுத்து விட்டு மேலே படித்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஓகேங்களா. இப்போ மெயின் ட்ரேக்கு வரலாம். ட்ரே பார்த்தீங்கன்னா மெயின் எலக்ட்ரிக்கல் ரூம் பேனல் இருக்கும், அது மேலே ட்ரே இருக்கும். ஸோ பேனல்லேருந்து ட்ரே மூலம் கேபிள் வச்சு எந்தெந்த இப்போ ராப்போர் பேனல்னால் ராப்போர் யூபிஎஸ் பேனல்னால் யூபிஎஸ் பேனலுக்கு ஒரு ட்ரே போட்டு தேய்ச்சி கொடுத்துருவாங்க. என்ன கேபிள் போது கேபிள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கேபிள் செலெக்ஷன் பண்ணி சைஸ் ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரே மூலம் டிபிக்கு வந்துடும் ஓகேங்களா. ட்ரே மூலம் டிபிக்கு வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்குது. ஸோ இந்த இதிலேருந்து ஒரு ட்ரே போட்டு ட்ரே அப்படியே கொண்டு போய்
ஒரு பேசேஜ் ஏரியா வழியாக அப்படியே கொண்டு போய் இந்த டிபியில் கொடுத்துறாங்க. அப்புறம் டிபியிலேருந்து நமக்கு எப்படி வரும்னா இந்த 2 டிபி, இந்த ஒரு டிபி இந்த டிபி கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் இந்த 2 டிபிலேருந்து ஃப்ளோர் வழியாக ஒவ்வொரு டேபிளுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் அது மாதிரி இங்கே தேவைப்படுனா இப்படி எடுத்து கொண்டு வந்து இங்கே இன்னொரு டிபி இருக்குது. ஸோ இங்கே அதாவது வேறு எங்கேயோ போகுது, அது ஓகே. இப்போ டேட்டாவுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதே சர்வர் ரூம்லேருந்து சர்வர் ரூம்லேருந்து டேட்டாவுக்கு எடுத்து கொண்டு வந்து அப்படியே பண்ணிடுவாங்க. அப்படியே எடுத்து கொண்டு வந்து சர்வர் டிபி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியோ ரேக் மூலமாக இந்த இடத்துலேருந்து இறக்கி ஃப்ளோர் வழியாகவோ பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ரேஸ்வே அண்ட் கேபிள் ட்ரே, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிகினராக இருக்கான எலக்ட்ரிக் நல்ல லேஅவுட் தெரிஞ்சு பற்றி ஷேர் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? இது வந்து நிறையா போடுவோம். ஓகே, பாய்.